ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு முறை விநாயகர் சதுர்த்தினாவே ரொம்ப என்ஜாயாக கொண்டாடுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை வீட்டுக்குள்ளே மட்டும் கொண்டாடப்படுற பண்டிகை கிடையாது. ஒவ்வொரு தெருக்கும் பசங்கள்லாம் சேர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுற இந்த பண்டிகை மட்டும்தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு என்ஜாயாகவே இருக்கும் இந்த பண்டிகை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் அந்த செய்கிற அந்த குடோனுக்கு போயிட்டு விநாயகர் சிலையெல்லாம் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ரூட் பார்த்தீங்கன்னா, இது குடியாத்தத்துலேருந்து இந்த பக்கம் சித்தூருக்கு போகிற ரூட் இது. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் போகுது உள்ளே. இது உள்ளதான் குடோனுக்கு போகிற வழி. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க, போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. பூமி ரெட்டிப்பாளையம் குடோனுக்கு போகிற வழி இதுதான். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். இது சித்தூர்லேருந்து குடியாத்தத்துக்கு போகிற வழி. இதிலே கட் ஆகுது இந்த ரூட். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சித்தூர் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா பூமரெட்டிப்பாளையம்னு சொல்லிட்டு இங்கே விநாயகர் தயாரிக்கிற அந்த குடோனுக்கே வந்திருக்கோம். ரொம்ப பெரிய பெரிய விநாயகர் இங்கே இருக்கார். வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான டிசைனிங்களோடு இங்கே இருக்கார். வாங்க உள்ளே போய் எவ்வளோ பெரிய விநாயகர் இருக்கார், எப்படியெல்லாம் டிசைனிங், எவ்வளோ அழகாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய விநாயகர் ரொம்ப கிராண்டாக இருக்கார். அப்படியே அகலமாக இருக்குது. இவ்வளோ தூரம் இன்னும் பெயிண்டிங் எல்லாம் எதுவும் பண்ணல. இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், நம்ம புக்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியசாக இருக்குது. விநாயகர் அகலமாக இருக்குது. நாகத்தோட உக்காந்த மாதிரி இருக்கார். கீழே பார்த்தீங்கன்னா பெருமாள், அவரும் நாகத்தோடு இருக்காங்க. நம்ம புக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள், நான் கிட்ட போய் நிற்கிறேன், எவ்வளோ பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிலை ஃபுல்லாகவே அப்படியே நாகம் மாதிரி இருக்கு. பெருமாள் பட்டுங்கிற மாதிரி நல்லா இருக்கு. ரொம்ப பெரிய ஹைட்டாக இருக்குது. பார்த்துருப்பீங்க, நான் கிட்ட போய் நிற்கும் போதே தலை எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அடுத்து பாருங்கள், இங்கேயும் அதே டிசைன் தான். அது பக்கத்தில் எல்லாம் அதே டிசைன், மூணுமே ஒரே டிசைன் தான். நம்ம இப்போ ஒரு டிசைனில் நிறைய பேர் நம்ம கேட்குவாங்க நிறைய ஊரில். அதனால் ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிலை இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த சிலை பாருங்கள் இது இருக்குது. இன்னும் எதுவுமே பெயிண்டிங் எதுவும் பண்ணல. நம்ம புக்கிங் பண்ணால் தான் இதை பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நாகத்தோடு அமைச்சிருக்கு. ஒரு டிசைன் இருக்குது அப்படியே நின்றுங்கிற மாதிரி. காலம் நந்தியோட நந்தி வாகனம். இது நந்தி வாகனம். இந்த பக்கம் பேக்ல பிளாஸ்டிக் மாதிரி இவர் பாருங்க எப்படி இருக்காரு. எல்லாம் ரெடி ஆயினே இருக்கு. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி இருக்கு. அப்படியே மரத்தில் ஊஞ்சலில் உட்காந்துன்னு ஆடுற மாதிரி. இது கையில் அநேகமாக புல்லாங்குழல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். புல்லாங்குழலோட இருப்பார். ஃபுல்லாக இன்னும் ஃபினிஷ் ஆகலை பாருங்க. அதே டிசைன் தான் இங்கே பக்கத்தில். நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ரொம்ப ஹைட்டாக
விநாயகர். ஃபஸ்ட்டில் இப்படி தான் ரெடி ஆகுறாரு. அதுக்கப்புறமா தான் பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் இந்த டிசைனிங் எல்லாம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கார். செம ஹைட்டு பாருங்க, எவ்வளோ ஹைட்டு. அங்கே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆகிக்குது. இப்போ இங்கே செமையாக இங்கே வந்து ஸ்கின் கலர் மட்டும் இப்போதைக்கு அடிச்சு வச்சுருக்காங்க பெயிண்டிங். செம ஆயிட்டுங்க எல்லாம் விநாயகர். இவர் ஒரு டிசைன் நாகத்து மேலே கால் வச்ச மாதிரி. இதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் பண்ணாங்கன்னா இது கரெக்டாக அமையும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் கலர் மட்டும் இப்போத்துக்கு வச்சுருக்காங்க. पेंटिंग अभी इधर स्टार्ट करता हूँ. उधर में दूसरा पेंटर மேலே பெயிண்டிங் டிஃப்ரெண்ட் பெயிண்டர். ஃபர்ஸ்ட்ல இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த இடம் வந்து அப்படியே ரெடி பண்ணுறாங்க ஓரளவுக்கு. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இங்கே ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கின் கலர் அடித்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. விநாயகரை முழுமையாக அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாகவே ஸ்கின் கலர், எந்த ஒரு கலரும் கொடுக்குறதில்ல. இதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கணும், எப்படியெல்லாம் வந்து டிசைன் பண்ணணும்னு அந்த குடோனில் வந்து செய்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வரணும். செம ஹைட்டாக இருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே இந்த குடோன் ஃபுல்லாகவே ஒவ்வொரு விதமான அந்த ஷேப்போடு உட்காந்துருக்காரு. அதில் ஒரு ஷேப்பு பார்த்தீங்கன்னா கையில் வந்து சூலம், கதை சூலத்தோடு இங்கே வந்து சூப்பராக இருக்காரு. இவரோட முழுமை அடையிறதே வந்து அந்த பக்கத்து குடோனில் தான். வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரெடி ஆன பிறகு எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அந்த குடோனில் போய் பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது பாருங்க, இங்கே வந்து ஓரளவுக்கு இந்த க்ரீன், இந்த நாட்டுக்கெல்லாம் க்ரீன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. जो मेरा शेडिंग का कलर है ना, जो इसमें रखा हुआ है बुडली में. நிறைய பேர் வந்து ஒரு டிசைனை ரொம்ப விரும்புவோம், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்லேயே எப்படியோ வந்து ஒரு 5 சிலை 6 சிலை இங்கே வந்து இருக்குது. இது பாருங்க, இங்கே வந்து சுற்றி நாகத்து மேலே அப்படியே உக்காந்த மாதிரி அதோட வால் ஒரு கையில் இருக்கிற மாதிரி இது ஒரு டிசைன். இந்த கையில் வந்து சங்கு அமர்ந்து இருக்கிற கோலம் மாதிரி இவர் அமைஞ்சிருக்காரு. கையில பாத்தீங்கன்னா ருத்ராட்சி கையில போட்டு வச்சிருக்காங்க. அநேகமா இது வந்து பனிமலை மாதிரி வந்து இந்த இடம் உக்காந்துருக்கிற இடம் வந்து ஒயிட் வரும். இது வந்து புலி தோல் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே டிசைன் தான். அப்படியே வந்து சூளம் வந்து கால் பாருங்க, கால் மேல் கால் போட்ட மாதிரி டோர் ஸ்டைல். கால் மேல் கால் போட்டு இந்த கை பாருங்க ஒரு வித்தியாசமா வந்து அந்த டான்ஸா என்னன்னு தெரியல, டான்ஸ் ஆடுற மாதிரியா என்னன்னு தெரியல, இது ஒரு அமைப்பா இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற குடோன் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவில் வந்து பெயிண்டிங் இருக்குது, இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இந்த கண் அமைப்பெல்லாம் இன்னும் வந்து அமைக்கலை. இந்த கண் வச்சு ஃபினிஷிங் பண்ணாங்கன்னா தான் அது வந்து ஒரு அமைப்பு. கண், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தும்பிக்கையெல்லாம் வந்து இந்த கோல்டு அந்த நகை மாதிரி வந்து இந்த பெயிண்டிங் எல்லாம் இன்னும் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், இந்த சைடில் கிருஷ்ணர், யானை மாதிரி, எலி,
இந்த குடோன் ஃபுல்லாகவே இப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இந்த கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி வச்சுங்கிற மாதிரி அழகாக இருக்கார். பாதி அளவு பெயிண்டிங், இந்த நகை, இந்த கண் அமைப்பு இதெல்லாம் இல்லாமல் பாதி அளவில் பெயிண்டிங் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்ல அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மேலே ஒரு சொரசொரப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வழவழப்பாக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குடோனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகாதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்கின் கலரில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து சில இடத்துலலாம் கலர் பண்ணிடுறாங்க. இன்னும் முழுமையடைறதுக்கு இன்னொரு குடோன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக அந்த குடோன் அமைச்சு வந்து ரெடி பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே எல்லா விநாயகரும் பார்த்தீங்கன்னா செம ஹைட்டில் இருக்காங்க. நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் உங்ககிட்ட கேட்டு எத்தின் அடியிலேருந்து எத்தின் அடி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குடோனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதாவது கையே எவ்வளோ பெருசாக இருக்கு, அழகாக இருக்குல்ல. விநாயகர் சதுர்த்திக்கு செம வந்து கலக்க போகிறார் விநாயகர். இவரெல்லாம் வந்து எந்தெந்த ஊருக்கு போய் கலக்க போகிறாரு தெரியல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, செம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே இந்த குடோன் ஃபுல்லாகவே இது முடிச்சுட்டோம். வாங்க அடுத்த குடோன் போய் பார்க்கலாம். வந்து அதுக்கு பக்கத்து லைன் இது வந்து மயில் மாதிரி, நடுவில் வந்து கிருஷ்ணர். இது ஒரு அமைப்பு. இந்த ட்ரெஸ்ஸிங்கோட அந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுவும் வந்து இந்த ஷைனிங் வந்து இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணாங்கன்னா விநாயகர் வேறு லெவலில் இருப்பார். விநாயகருக்கு இந்த கண்ணு தான், இந்த அமைப்பு தான் வந்து இருக்கணும். இது இருந்தால் தான் வந்து இது ஃபுல்லாக இருக்கிற அந்த டிசைனுக்கே ஒரு ஃபினிஷிங் ஆகும். சூப்பராக இருக்கார். இங்கே பாருங்க, வாத்தியம் வாசிக்கிற மாதிரி வந்து நாரது தான். நாரதுல சிவனா நாரது தானே வந்து சூப்பர். ஒரு அழகான டிசைன், சூப்பர். தாமரைப்பூ இது வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்று வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இந்த கண்ணெல்லாம் சொன்ன மாதிரி பாருங்கள். இந்த கண்ணை வந்து அந்த அமைப்பு அதுதான் விநாயகருக்கே ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த சூப்பராக இருக்கிறது இந்த டிசைன், இந்த முத்து, இந்த மாதிரி டிசைன்லாம், இந்த துணியோட டிசைன் சூப்பராக இருக்கு. மாதிரி தேர். இங்கே வந்து குதிரை, 2 குதிரை. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ராமர் காமிச்சிட்டேன். இது வந்து செம ஹைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நான் நிற்கிறதுலேருந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. செம ஹைட்டு. பார்த்தீங்கன்னா இந்த தேருக்கு வந்து மயில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிசைனோட ஒரு தேரில் உக்காந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பெயிண்டிங் மயில் கலரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. செம அகலம், செம உயரம். கையில் வந்து சங்கு
பார்த்தீங்கன்னா ராமர் இங்கே இருக்கார் பாருங்க. குதிரையோட இந்த கால் பாருங்க அப்படியே ஓடுற மாதிரி சூப்பராக இருக்கு. அது செம கிராண்டாக இருக்கிற செம அகலம். வந்து புக்கிங் பண்ண அந்த நம்பரா என்னன்னு தெரியல. பின்னாடி இந்த தர்பாரில் இப்படி உக்காந்த மாதிரி இன்னும் 2 பக்கத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி உக்காந்த மாதிரி இதுவும் சமாளிட்டு சமாதம் காடு எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த களை கட்டுட்டு இதுதான். செம கிராண்டாகிறார். மேலே வந்து ராமர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்டே நம்மளால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஹைட்டு. நந்தியோட முகம் பாருங்க, பா பயங்கரமாக இருக்குது. எல்லாமே கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம செம. இது வந்து சிவன் பார்வதி சிவபெருமான். பக்கத்தில் வந்து விநாயகர் நந்தி வாகனம் மேலே வந்து அமர்ந்து போல. சூப்பர் சூப்பர் சமாயிட்டு. பார்த்திங்கன்னா அம்மன் 8 கை கொண்ட அம்மன், அதுக்கு கீழே விநாயகர் செம கிராண்டாக உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாம் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக அந்த கவரை எடுத்துகிட்டு பார்த்துன்னு இருக்கோம். சும்மா பெரிய உக்காந்துங்கிற மாதிரி இல்லை. இந்த கையை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. என் கை எவ்வளோ சின்னதாக இருக்குது இல்லை, என் கை எவ்வளோன்னு இருக்குது. ஒரு விரலுக்கு என் கை சரியாக போயிடும், அந்த அளவுக்கு பெரிய விநாயகர் சிலை. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. இப்போ நிறைய பெரிய பெரிய ஹைட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன் இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ அழகாகவும் அந்த பெயிண்டிங்கோட அமைப்பும் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பலராமர் குனிஞ்சு அதுக்கு மேலே கிருஷ்ணர் வந்து ஏறி வண்ணம் எடுப்பார்ல, அந்த வந்து ஒரு டிசைன் இருக்குது. அது பக்கத்தில் விநாயகர். உள்ளே போக முடியாது, அந்த சைடு தான் எங்கே இந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் வர முடியல. அதே டிசைன் தான். பக்கத்தில் இந்த பலராமர் கிருஷ்ணர் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி, அது பக்கத்தில் ராஜ அலங்காரத்தோட கிருஷ்ணர் வடிவுலே வந்து இங்கே விநாயகர் அழகாக இருக்கார். பக்கத்தில் நந்தி. சூப்பர். இது வந்து யானை.
நாகம், இது வந்து கருடர் கையெடுத்து வணங்குறது போல. இந்த சைடில் எலி, எல்லா அமைப்பும் அப்படியே அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே வந்து விநாயகர் நின்ற கோலத்தில் இன்னும் சாமி. இது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் விநாயகர் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. கீழே வந்து நாகம் பார்த்தீங்கன்னா, இது நாகம் அப்படியே இந்த பக்கம். இது வந்து கையெடுத்து வணங்குறது போல் வந்து கருடர். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து எலி வாகனம். இது மேலே வந்து விநாயகர். அப்படியே ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்கு. இந்த கால் மட்டும், இந்த கால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நர்த்தனம் ஆடுறவங்க அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி. ஒரு கால் இங்கே, இந்த ஒரு கால் இங்கே. என் கையே இந்த கால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சூப்பர். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, வந்து நந்தி பார்த்திங்கன்னா உடம்போடு இருக்கார், கையெடுத்து வணங்குறது போல். நந்தி நம்ம எல்லாருமே ஒரு மாடு ஷேப்பில் தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து நந்தி உடலோட, மனித உடலோட நந்தி. மேலே வந்து விநாயகர். இதுவும் வந்து சமாயிட்டு ஒரு சைடில் கால் வச்ச மாதிரி இந்த சைடில் உட்காந்துருக்கு. அப்படி கால் வச்சது. இப்போதான் நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தராக வந்து. அதில் நிறைய புக்கிங் ஆகிட்டுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் பார்த்துக்கிட்டோன்னு, அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து புக்கிங் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதே தான் ஆஞ்சநேயர் விநாயகர். இது வந்து நந்தி விநாயகர். இங்கே பாரு, இது வந்து ஓப்பன் ஆகுது. பெயிண்டிங் தான் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. பெயிண்டிங் செம்மையாக பண்ணுறாங்க, கலர்ஃபுல்லாக. இது வந்து இந்த ஷைனிங் பெயிண்ட்ன்றதால அப்படியே மினமினான்னு தெரியும். இப்போ நந்தி இங்கே ஃபுல்லாகவே தெரியும். நந்தி வந்து பார்த்திங்கன்னா உடலோடு இருக்கிற மாதிரி. கையெடுத்து வணங்குறது போல நந்தி. செம்ம ஷைனிங். பார்த்தீங்கன்னா நந்தி வாகனத்து மேலே அமர்ந்து போல. கொம்பு பாருங்க, எவ்வளோ டிசைன் பெயிண்டிங் அழகாக பண்ணியிருக்காங்களா. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. மேலே வந்து சிவன். இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா நந்தி வந்து இந்த மோளம் வாசிக்கிறது போல். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு ராஜ இதுல வந்து உக்காந்துங்கிற மாதிரி. மேலே வந்து சிவன், பக்கத்தில் வந்து சூரியன் டிசைன், சூரியன் மாதிரி டிசைன் அமைச்சிக்கிறாங்க. இங்கே வந்து சிவபெருமாள் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த தலைக்கு மேலே அந்த வந்து அந்த டிசைன் மட்டும் வேறு வேறவா இருக்குது. இங்கே வந்து தலைக்கு மேலே வந்து விநாயகருக்கு நாகம் கிடையாது இந்த தலையில். அது அப்படியே பக்கத்து தலையில் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாகம் இருக்குது. நாகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே சூளம், அவருடைய தலைக்கு மேலே நாகம். அந்த சைடில் வந்து பின்னாடி பெரிய நாகம். இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் நம்ம. பெரிய குடம்.
பெயிண்ட் விநாயகர் சுற்றியும் ஃபுல்லாகவே அந்த காதில், இந்த காதுலேயும், இந்த பக்கம் வந்து அந்த கையில் வந்து சிவன், இந்த கையில் வந்து பார்வதி, 2 காதில் விநாயகர், மேலே லிங்கத்துக்கு விநாயகர் பூஜிக்கிற மாதிரி இந்த பேர். சைட்லலாம் விநாயகர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, காதுக்கு மட்டும் அடிக்கிறாங்க. எல்லோ கலர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடில் வந்து பெயிண்டிங் பண்ணின்னு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக. இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து புக்கிங் பண்ண விநாயகர் இருக்குது. பெயிண்டிங் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணுறாங்க. இந்த ஸ்ப்ரே மாதிரி இருக்குது, அதில் தான் பண்ணுறாங்க. நம்ம வந்து விநாயகர் பெயிண்டிங் பண்ணி நம்ம இப்போ தான் பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அப்படியே வந்து எல்லா விநாயகரும் ஒரே மாதிரி இருக்கிறதால ஸ்டெப்பாக பண்ணிட்டு வராங்க பெயிண்டிங். ஒருத்தர் வந்து காதுக்கு, ஒருத்தர் வந்து பாம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்கு ஒன்றில் ஃபில் பண்ணிவிட்டு மொத்த விநாயகருக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் மாற்றி திருப்பியும் வேறு இடத்துல பெயிண்டிங் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து சிலையை முடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பக்கத்து லைனில் வந்து பெயிண்டிங், இங்கே வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய வந்து இந்த பாலி கவர் மாதிரி போட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பெயிண்டிங் எல்லாம் டஸ்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி மக்களாகிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய வந்து கவர் வந்து ஃபுல்லாக போட்டு மூடிட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்தது. எல்லாமே ஒரு ஒரு டிசைன், ஒரு ஒரு அமைப்பு ரொம்ப அழகாக வந்து 2025 வருஷத்தில் இவ்வளோ மாடர்னில் வந்து இங்கே விநாயகர் இருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான இருக்குது. சூப்பராக இருக்குது. செம ஹைட்டு. வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு குடோன் இருக்குது. இங்கே வந்து இன்னும் ஹைட்டாக இருக்குது. செம ஹைட்டு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 1,10,000 இந்த மாதிரி ரேட்டில் போயின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா உள்ள தெரியும். ஃபுல்லாகவே செம ஹைட்டு. சும்மா கம்பீரமாக அப்படியே நத்தனம் ஆடுற மாதிரி சிவபெருமாள் ஒரு அமைப்பில் வந்து இங்கே விநாயகர் அமைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நந்தி, எலி, பாம்பு, சிவன் ஒரு உக்கிரத்தோட வந்து விநாயகர் வந்து அமைப்பு. கழுத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சி மாலை, எலும்பு குண்டு மாலையை போட்டுருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு உக்கிரமாக வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை. இந்த பக்காஞ்சு 10 கரங்கள்.
செம கெத்தாக இருக்குது பார்க்குறதுக்கே, பயங்கரமாக இருக்குது. இன்னும் பெயிண்டிங் பண்ணாங்கன்னா செம பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செம ஆயிட்டு. ஆனால் இப்போ கண்டெய்னரே வேணும் போல இருக்குது இவரை ஏற்றின்னு போகிறதுக்கு. அவ்வளோ ஹைட்டும் அகலம், பயங்கரமாக அகலம். இதாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, ஃபுல் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே அவங்க வந்து என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க, ஒரு கட் அவுட் மாதிரி போட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட அட்ரஸ், நோட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா செல் நம்பர். எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த குடோன்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகான வடிவில் ரொம்ப அற்புதமான டிசைன். பெயிண்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து ஷைனிங் பெயிண்டிங் கொடுத்து அவ்வளோ அழகான வடிவில் விநாயகர் பெருமாள் அமைஞ்சிருக்கார். ரொம்ப சூப்பரான ஒரு சிலைகள் இங்கே அமைச்சிருக்காங்க இந்த குடோனில். இந்த குடோனில் பார்த்திங்கன்னா 8 அடியிலேருந்து 17 அடி வரைக்கும் இங்கே வந்து விநாயகர் சிலை இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தோம். இங்கே வந்து தனித்தனி குடோன் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங், அதுக்கப்புறமா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இங்கே வந்து விநாயகரை வந்து ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக வந்து இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு டிசைன், பல்வேறு மாடல்களில் இங்கே வந்து விநாயகர் சம ஹைட்டில் 17 அடி வரைக்கும் இங்கே வந்து விநாயகர் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணலாம். நம்ம காமிச்சிருப்போம் வீடியோவில். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து இங்கே போட்டுருக்காங்க, ஒரு கட் அவுட் மாதிரி போட்டு. அதுதான் அட்ரஸ்ஸு. நீங்கள் வந்து யாருன்னா வரணுன்னா இந்த அட்ரஸ்ஸு, அங்கே ஃபோன் நம்பரும் வந்து அந்த கட் அவுட்லேயே இருக்குது. நான் வந்து வீடியோவில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ணிட்டும் வரலாம், இல்லை நேராக வந்து நீங்கள் விநாயகரை வந்து பார்த்து புக்கிங் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம கூட ஒரு கேங் வந்துருந்தாங்க, அவங்க புக்கிங் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தத்துலேருந்து சித்தூருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பூமி ரெட்டிப்பாளையம்னு சொல்லிட்டு இங்கே கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த பூமி ரெட்டிப்பாளையம் ஸ்டாப்பிங்கில் நம்ம இறங்கிக்கணும். நீங்கள் 2 வீலர் இந்த மாதிரி எதெல்லாம் வந்தீங்கன்னா இங்கேயே வந்து கேட்டாவே சொல்லுவாங்க. இங்கே வந்து விநாயகர் செய்கிற அந்த குடோனே வந்து இங்கே இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே அமைச்சிருக்காங்க. நீங்கள் வந்து வரலாம். குடியாத்தத்துலேருந்து சித்தூர் போகிற வழியிலே தான் இருக்குது. அதாவது ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பூமி ரெட்டிப்பாளையம், சித்தூர் மாவட்டம். இங்கே வந்து விநாயகர் அமைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே வந்து பார்த்து விநாயகர் புக்கிங் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா வந்து விநாயகர் சதுர்த்தியை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கே நான் என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு இந்த குடோனை சுற்றி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே